கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. போன வாரத்தில ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். வுட் பாக்ஸில மாடலர் சுவிட்ச் போட்டு, அத பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து, எங்க வீட்லயும் வுட் பாக்ஸ் தான் இருக்கு. அந்த பழைய சுவிட்சஸ்லாம் எடுத்துட்டு, மாடலர் சுவிட்சா மாத்தி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்ல போய் நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, எந்த சுவிட்சுமே ஃபால்ட் இல்ல. எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ போடுற இந்த மாடலர் சுவிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளக்க போட்டு அந்த ப்ளக்க வந்து சப்போஸ் வெளில எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாக்கெட் தனியா கழண்டின்னு வந்துரும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து பிரஷிங் டைப் தான். அந்த பிளேட்ல வந்து பிரஸ் பண்ணும்போது லாக் ஆயிடும். அந்த லாக்ல தான் நிக்குது அந்த சாக்கெட்லாம். பழைய மாடல் அந்த மாரி இல்ல. சுவிட்சு, சாக்கெட் எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரூ நட் போட்டு டைட் பண்ணுவோம். இப்போ படிப்படியா வந்து அந்த பழைய மாடல் சுவிட்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்கு இப்போ. எல்லாமே அழக எதிர்பார்க்குறாங்க. சுவிட்ச் லைஃப் வருமான்றத பார்க்க மாட்றாங்க. சரி நமக்கு என்ன இருக்கு? சொல்ல வேண்டியத சொல்லியாச்சு. கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அத பண்ணி குடுத்துட்டு போ வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, டியூப் லைட் எல்லாம் புதுசா மாத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. பழைய டியூப் லைட் தான் மாட்டியிருக்காங்க. இந்த டியூப் லைட்ல வந்து எந்த பொருளுமே இதுவரைக்கும் நான் மாத்தவே இல்ல. 3 வருஷம், 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டார்டர் டியூப் லைட் தான் மாத்துவேன். ஒரு ரூ. 50 தான் செலவு வரும். அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இப்போ வெளிச்சம் அதிகமா வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு 25 வாட்ஸ் டியூப் லைட் போடலான்னு சொல்லியிருந்தேன். அதோட பிரைட் டியூப் லைட் வருதான்னு கேட்டிருந்தாங்க. 36 வாட்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அத வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்க மாட்டி குடுக்க சொல்லி. இங்க மாட்டுன அந்த 5 டியூப் லைட்லயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஃபால்ட்டுமே இல்ல. வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்றனால இந்த டியூப் லைட்டே மாத்துறாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல இருந்த ஒரு சுவிட்ச் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 10க்கு 4 ஷீட்ல வந்து ஒரு 15 ஆம்ப் சுவிட்ச் சாக்கெட் மட்டும் இருந்தது. அது கூடயே வந்து இன்னொன்னு வந்து 5 ஆம்ப்ஸ்ல சுவிட்ச் சாக்கெட் கேட்டிருந்தாங்க. அதுவும் எக்ஸ்ட்ராவா போட்டு மாட்டி குடுத்துட்டேன். இந்த வீட்ல இருந்த அந்த சுவிட்ச் போர்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணி கழட்டி தொங்க விட்டுருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாக்ஸ்ல வந்து லைட்டா கரையான் அடிச்சிருக்கு. அதாவது செல் புடிச்சிருக்கு. அந்த செல் புடிச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல ஒண்ணு. மழை டைம்ல தண்ணி படுது போல. லைட்டா தான் இருந்தது. அவங்க மருந்து குடுத்தாங்க. அடிச்சு திரும்பி வந்து அந்த போர்ட மாட்டி குடுத்துட்டேன். இருந்தாலும் பெஸ்ட் கண்ட்ரோல்ல கூப்பிட்டு, வீடு ஃபுல்லா அந்த கரையான் அதாவது செல் மருந்து அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் அந்த கஸ்டமர்கிட்ட. வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த சுவிட்ச் போர்ட்லயுமே அந்த கரையான் உள்ள இருந்ததெல்லாம் எதுவுமே தெரியாது. சுவிட்ச் போர்டு கழட்டின உடனே தான் தெரியுது, உள்ள வந்து செல் அடிச்சிருக்குன்னு. உங்க வீட்லயும் வுட் பாக்ஸ் போட்டு சுவிட்ச் போர்டு மாட்டியிருந்தீங்கன்னா, அவுட்டர் சைடு சுவிட்ச் போர்ட் இருக்கும். இல்ல வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு அந்த சுவிட்ச் போர்டோட ஸ்க்ரூலாம் கழட்டி விட்டுட்டு, ஏதோ செல் அடிச்சிருக்கா, அதாவது கரையான் புடிச்சிருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா சுவிட்ச் போர்டு உள்ள வந்து கரையான் புடிச்சிருந்ததுன்னா, வெளி பக்கம் உங்களுக்கு தெரியாது. இவங்க வீட்லயும் அந்த சுவிட்ச் போர்ட்லாம் புதுசா இப்ப மாத்தாம விட்டுருந்தாங்கன்னா, ஃபுல்லாவே அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கரையான் புடிச்சிட்டு இருக்கும். எல்லா பாக்ஸும் உடைச்சு எடுத்துட்டு புதுசா பூச வேண்டி வந்திருக்கும். பூசிட்டு அப்புறம் வந்து சுவிட்ச் போர்ட்லாம் மாட்டுற மாரி ஆயிருக்கும். ஒரு 2, 3 பாக்ஸ்ல மட்டும் லைட்டா வந்து கரையான் புடிச்சனால, அதாவது செல்லு புடிச்சனால, இப்பயே பார்த்துட்டு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன். உங்க வீட்லயும் இது மாரி ப்ராப்ளம் இருக்கான்னு சுவிட்ச் பாக்ஸ கழட்டி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.